ஏகே பேக் இது நல்லா இருக்குல்ல. இந்த அஜித் தான் நான் எதிர்பார்த்தது. என்ன சொல்றது, என்னையே அறியாம அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே கத்தணும் அந்த ஃபீல் வந்துச்சு. பயங்கர வைபா இருக்கு படம். வைப் பண்ணலாம். ஃபேன் கூட இருக்க வேணாம், ஒரு வைப் பண்ணணும்னா தாராளமா போலாம். புளி அவர் போட்டு தாக்கிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் வந்து அர்ஜுன் தாஸ்க்கு கால் பண்ண போது இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வாய்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும். தூக்கி வெளில வச்சுட்டு படம் பார்த்தா ஓகே. ஸ்பாட்டிஃபைல இருக்கிற பழைய பாட்டெலாம் ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், படத்துலையும் கேட்கலாம். அவ்வளோதான் படம். பெரிய தியேட்டர் இல்லையாடா? என்னடா கலாய்கிற? காசி முன்னாடியே காசி தியேட்டர் கலாய்கிறா. கடன்னு ஓடிச்சு. சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் பயங்கரம், மிரட்டி விட்டாரு. நடுவில் நிறைய கேமியோ, நிறைய சர்ப்ரைஸ், ஆதிக்கு மிரட்டி விட்டாருங்க. சம்பவம் தான் படம். ஏகேயோட ஃபிளாஷ்பேக் பற்றி ஒரு சீன் சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய கேங்ஸ்டர்ஸோடு சேர்ற மாதிரி அதில் செம்ம கேம ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. கிட்ஸ் லவ் பண்ணுறாங்க. ஐ திங்க் த வைப் ஹைப் லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு. ஸோ லாஜிக் பார்த்தா கொஞ்சம் இடிக்கும், பட் ஸ்டில் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் போட மாட்டீங்களே. எல்லாமே நல்லா இருந்தது. தனித்தனியாக பார்க்குறத இப்போ எல்லா படமும் சேர்த்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேன் எடிட் மாதிரி இருந்துச்சுன்னா போய் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்த்துட்டு வரலாம். மூளையை தூக்கி வெளில வச்சுட்டு படம் பார்த்தா ஓகே. ஸ்பாட்டிஃபைல இருக்கிற பழைய பாட்டெலாம் ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், படத்துலையும் கேட்கலாம். அவ்வளோதான் படம். அவ்வளோலாம் இல்லை. இல்லை பெரிய தியேட்டரில் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். ரோஹிணி அந்த மாதிரி தியேட்டர். பெரிய தியேட்டர் இல்லையாடா? என்னடா கலாய்கிற? காசி முன்னாடியே காசி தியேட்டர் கலாய்கிறா. ஆமா ஃபேன் எடிட் மூவியா? இல்லைண்ணா, சாங் அவங்க எதுவுமே பண்ணல. இருக்கிற சாங்கை போட்டிருக்காங்க. ஓல்டு நியூ. சும்மா போய் பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனா நல்லா ஃபன்னாக இருக்குது. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் ஜாலி. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட நிற்காம கடன்னு ஓடிச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். நீனா படம் தான் காமிச்சிருக்காங்க. பில்லா நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். பில்லா அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. பேசிக்கலி எல்லா பழைய மூவிஸில் இருந்துமே நிறையா எடுத்திருக்காங்க. இப்போது நிறைய நியூ கண்டென்ட்ஸும் இருக்குது, ஆனால் எல்லாமே செம்ம மாசாக இருக்குது. பட் ஆனால் இது புதுசாக இருக்குது, நிறைய விதம் மாட்டியிருக்காங்க. பழைய ரெஃபரன்ஸும் இருக்குது, ஆனாலுமே புது திங்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மாசாக படம் நல்லாயிருக்கு. பழைய படம் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி. நீங்கள் பழைய படம் பார்க்கல, புது படத்தை வந்து பாருங்கள். புது படத்தை பார்த்தா போகிறோம், பழைய படம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பார்த்தா போகிறோம், அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே தான் தலை தான். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு செம கம்பேக்கு. போன வாட்டி விடாமுயற்சி கூட ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் தலை வந்து ஹோல்சமாக எல்லாத்தையும் கொடுத்து பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுக்காக படம் இல்லை, அவருக்காக வச்ச படம். வெயிட் பண்ணி அவருக்காக உயிரை கொடுக்குற ரசிகருக்கு இது செமையான படம். செம்ம ஹிட்டாகவும் செம்ம படம். அர்ஜுன் தாஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் அஜித் சாருக்கு ஈக்குவலாக வருவாரா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவர் ஆக்டிங் வச்சு அவர் மேட்ச் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அது சொல்லாமான்னு தெரில, ஸ்பாய்லரு. ஆனால் சொல்லலை. ஆனாலும் அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் பயங்கரம், மிரட்டி விட்டாரு. நடுவில் நிறைய கேமியோ, நிறைய சர்ப்ரைஸு, ஆதிக்கு மிரட்டி விட்டாருங்க. சம்பவம் தான் படம். ஏகேயோட ஃபிளாஷ்பேக் பற்றி ஒரு சீன் சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய கேங்ஸ்டர்ஸோடு சேர்ற மாதிரி அதில் செம்ம கேம ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. எல்லாம் பெரிய தலைங்க. நம்ம வெப் சீரிஸ்லாம் பார்ப்போம்ல, அவங்க அதே கேரக்டர்ஸ் தான். பங்கமாக இருக்காங்க. நான் சொல்ல முடியல, செம்மனான படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். இது வந்து விடாமுயற்சி வந்து மாசே இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் மாசு ஃபுல்லாக எல்லாத்தையும் விடாமுயற்சி சேர்த்து 2 வருஷம் சேர்த்து மாஸ் ஃபுல்லாக போட்டார். எனக்கு கத்தி தொண்டையே போயிடுச்சு. பில்லா தீனா எல்லாத்தையும் போட்டு எல்லா ரெஃபரன்ஸையும் போட்டு தளபதி ரெஃபரன்ஸையும் போட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்டார். இந்த மாதிரி மாசான படத்தை நான் பார்த்ததே இல்லை. மூவி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு லேகும் இல்லை. ஃபுல் மாசாக இருந்துச்சு. தலைவரோட ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம். தலை ஃபேன்ஸ்க்காக எங்களுக்கு பிடிக்குமே தலை. பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே தலையை பிடிக்காதவங்க யாருமே இருக்காங்க. ஸோ சண்டை தான் மாசாக இருந்தது. அதுதாங்க மாசு. தலைனாலே மாசு தானே. அவர் நடந்தாலே மாசு தாங்க. எல்லாமே மாசு தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்ரன்ங்க. நான் 2K கிட்ட, அதால த்ரிஷாங்க. நான் சிம்ரன்ங்க. இல்லை நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாக. இல்லை நான் விஜய் ஃபேன் தான். எனக்கே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்தது படம். செமையாக இருந்தது. 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு.
சண்டை போட்டே இருக்கணும் அஜித் மாதிரி விடாம வச்சுக்கணும். அதானே அவர் ஸ்டைலு. ரீல்ஸும் பண்ணாங்கல்ல செமையா இருந்தது. என்ன சீன் செம்ம மாசா இருந்துச்சு? பிரியா வாரியர் சீன் நல்லா இருந்தது. லாஸ்ட் அந்த கார் ஃபைட் சீன் நல்லா இருந்தது. சிம்ரன் சீன் சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் வேற தான் வந்தாமே. எங்க க்ரஷ் அவர் தான். வாய்ஸா ஆக்டிங்கா? ஃபர்ஸ்ட் வாய்ஸ். ஒரு டூயட் வர மாட்டேது, ஒரு சாங் வர மாட்டேது, குரல்ல அதான் அண்ணார்ல சுல்தானே சாங்லாம் செமையா அண்ணார்ல. புலி சாங் எப்படி ஓகேடா? எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கே இந்த பெஸ்ட் பாட்டு ஒரு சீன் காசு கொடுத்து பாருங்க. என்ட்ரி சாங் அர்ஜுன் தாஸோட என்ட்ரி சாங். அஜித் படம் ஏன் அஜித் பத்தி பேசுறீங்க? இல்ல அந்த ரெட் டிராகன் இன்ட்ரோடக்ஷன் சீன் அது சூப்பரா இருந்துச்சு. வர்த் வாட்சிங். செல்வி மட்டும் ஆஹா போய்ட்டாங்களா? ஓகே ஓகே. படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. ஃபேன்ஸா போனா சூப்பரா வைப் பண்ணலாம். லெவல் வைப் பிடிக்காது. நான் பார்த்தேன் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர சம்பவம். வைப் பண்ணலாம். ஃபேன் கூட இருக்க வேணாம். ஒரு வைப் பண்ணனும்னா தாராளமா போலாம். ஃபெஸ்டிவல் மாதிரி. ஆமா நல்லா வைப் பண்ணலாம். நல்ல தரிசனம். அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா வைப் பண்ணலாம். வைப் பண்ணலாம். உண்மையா சொல்றேன். அவ்வளவுதான். ஃபேன்ஸ் வைப் பண்ணலாம் அவ்வளவுதான். கதையெல்லாம் ஒண்ணும் கதை கிடையாது. அந்த பாட்டு அந்த பிஜிஎம் அது இது அவ்வளவுதான். அது மட்டும். அதோட மாஸ் எனக்கு அர்ஜுன் தாஸ். அவர் மாஸ் காட்டிட்டாரு. அவரோட வாய்ஸ் அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அவரோட இதுவுக்கும் அது டான்ஸ்லாம் செம்மையா பண்ணிருக்காருங்க. அது நல்லா இருந்துச்சு. பாட்டு பாடி இருக்காரு அவர் வாய்ஸ்ல. அவர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் வராது நம்ம நம்பினோம்ல டான்ஸ். ஆமா டான்ஸ்ல அந்த அவரோட லுக் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. யார சிம்ரன் த்ரிஷாவா சிம்ரனா யார் ரொம்ப? ரெண்டு பேருமே ஓகே தான். படம் ஃபுல்லா சவுண்ட் தான். ஃபுல் சவுண்ட் போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. நல்லா கூட சேர்ந்து கதற வேண்டியதுதான். எல்லா பாட்டையும் சேர்த்து அதாவது வைப் பண்ற பாட்டு தனித்தனியா இருக்கும். வைப் பண்ற பாட்டு தனித்தனியா இருக்கும். மொத்த வைப் பண்ற பாட்டு ஒரே படத்துல வச்சிருக்காங்க. எல்லா வைப் பண்ற பாட்டும் சேர்த்து வச்சு படம் ஃபுல்லா போட்டிருக்காங்க. அதனால நான் போய் பார்க்கலாம். வாலி தாங்க. வாலியே 2 இதுல வரும். 2 சாங் போட்டிருந்தாங்க. வாலியே 2 வாட்டி வரும். வாலியே பார்த்தலாம். எதுமே வந்து குட் பேட் ஆக்டிவ் அப்படி என்ன வாலி பண்ணோம்னா எல்லாத்தையும் இதுல பாருங்க. அவ்வளவுதான். மொத்தமா அது கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாமே சேர்த்து அதான் வெறும் வைப் மட்டும். ஒரு படத்துல இருந்த வைப்பை மட்டும் எடுத்து வைபாவே ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். வேற என்ன படத்துல? வேற என்ன வேணும் போதுங்க. காமிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க. டைரக்டர் சொல்லுங்க. இல்ல டைரக்டர் என்ன பண்றாரு? சாங் ஜிவி பிரகாஷ் நல்லாவே இருந்துது. ஜிவில மொத்த சம்பளமும் அவருக்கே கொடுக்கலாம். ஆமா. அவர்தான் இல்ல. ஆமா. விஜய் ரசிகர். அவர் இல்லனா நமக்கு யாரு? ஜிவி விஜய் ரசிகர் தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஜிவி நல்லா பண்ணிருக்காரு. மாஸ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. யார் ரசிகர்? தலைக்கு வந்து மியூசிக் போட்டா நல்லா தான் வந்துரும். செட் ஆயிரும். யார் மியூசிக் போட்டாலும் தலைக்கு செட் ஆயிரும். அஜித் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து கதைலாம் தேவையில்லைப்பா. சண்டை இருந்தா போதும். அப்படியே அது படம். இல்ல கதை ஏதாவது இருக்கா? ஸ்டோரி சென்டிமெண்ட்? கதை இல்ல. கதையெல்லாம் இல்ல. ஃபாதர் சென்டிமெண்ட் இது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் டச்சிங்காலாம் இல்லைங்க. அது சென்டிமெண்ட்டா வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஓரமா இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கு அவ்வளவுதான். ஓரமா இருக்கு. சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அப்படி ஓரமா இருக்கு. ஆனா அது முக்கியம் இல்ல. அந்த சென்டிமெண்ட்டை ஃபீல் பண்ணா போதுங்க. படத்துல அவ்வளோ இன்ட்யூஸ்லாம் பண்ணல. அது அப்படி லைனா அப்படி போட்டிருப்பாங்க. சரின்னு பார்த்துக்கலாம். பெஸ்ட் சீன்னா எனக்கு அர்ஜுன் தாஸ் அவங்க இது செம்மையா பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு சிம்ரன் அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. இல்லை எனக்கு பெருசா இது ஜோதிகால வரல. நாங்க எல்லா படமே நாங்க எல்லா சீனுமே பார்த்தோம். எண்டுக்கு அப்புறம் இன்ஸ்டாலிங் அப்புறம் வந்திருக்கோம். விட்டீங்க அப்படிலாம் இல்லை. எண்டு மொத்தமா தான் நாங்க உட்காந்து பார்த்துட்டு வரோம். தெரியல ப்ரோ. அப்படிலாம் தெரியல. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் அந்த டான்ஸ் தரு அந்த பாட்டு வேற லெவல். இந்த படம் குட்டா பேடா அக்லியா எல்லாமே கலந்து குட் பேட் அக்லி. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ண எல்லா சீனுமே மோஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு. செம வைப். படம் யூத் படம் வைபா யூத் இருக்கா?
யங்ஸ்டர்ஸ் தானா படம் இல்லை 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 பிடிக்கிறவங்களுக்கு நான் தலை ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலி எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சொல்ல போனால் எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்ஸ் லைக் முன்னாடி தீனா மூவியில் இருந்த அந்த கெட்டப் எடுத்துகிட்டு வந்தது அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் டைட்டில் வந்ததில் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்க்காக. அண்ட் இன்னொன்று ஃபஸ்ட் டைம் வந்து அஜித் வந்து அர்ஜுன் தாஸ்க்கு கால் பண்ண போது இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு சொல்லுவாங்க அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வாய்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குது மூவி செம்மையாக. நான் ஆக்சுவலாக நான் ஏகே ஃபேன் தான், ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வேறு லெவல். பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம். மாஸ் சென்ட்ரி எல்லாமே நல்லாயிருக்கு. என்னன்னா இப்போ வந்து நம்ம பழசு பார்த்தது எல்லாமே வந்து ஸ்லோவாக அப்படி விடாமுயற்சியில் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஃபுல் பழைய அஜித் பார்த்துக்கலாம் எல்லாம் எல்லாமே. ஆமாம் அப்படி இல்லை கிடையாது. சண்டை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரணும் இல்லையா? அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஏகே பேக் இது நல்லா இருக்குல்ல. இந்த அஜித் தான் நான் எதிர்பார்த்தது. ஆத்விக் செம்மையாக கொடுத்துருக்காரு. இல்லை இல்லை கதை சூப்பராக இருக்குது. கதையும் ஒரு கதை மட்டும் இல்லாமல் இல்லை, கதை இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க இல்லையா? கதையும் இருக்குது எல்லாமே இருக்குது. இதில் வந்து பையன் சென்டிமெண்ட். பையனுக்காக தான் எல்லாமே பண்ணுறது. பையன் ஒய்ஃப்காக தான், ஃபேமிலிக்காக தான். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பாருங்க தெரியும். கிட்ஸ் லவ் பண்ணுறாங்க. ஐ திங்க் த வைப் ஹைப் அட்லீஸ்ட் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அஜித் ஃபேன்ஸ் ரியலி தே வில் லைக் இட். வைப் தான் படமே. ஸ்டோரி பெருசாக இல்லை, பட் த வைப் வாஸ் ஆசம். நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபேன் பாய் மூவி. விஜய் ஃபேன் தான், பட் ஸ்டில் ஐ லைக் த மூவி. குட் படம். நல்லா இருந்துச்சு. குட் குட் குட். அந்த லாஸ்ட் பிட் மட்டும் ஜஸ்டிஸ் டு த ரோல். இஸ் டன் ஜஸ்டிஸ். சூப்பராக பண்ணியிருக்காரு. பேட்னா பேட். எஸ் எஸ். ஐ திங்க் ஓவரால் அஜித்தோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு எவ்ரி ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் தட் வாஸ் டெஃபினெட்லி அ குட் திங். லாஜிக்லாம் பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு. ஸோ லாஜிக் பார்த்தா கொஞ்சம் இடிக்கும், பட் ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு. விஜய் தாஸ் அர்ஜுன் தாஸ் யா ஹீ டிட் a good job. ஆமாம் செம்மையாக அனுப்பிச்சிருந்தாங்க. வில்லன் ரோல்னா பக்கா. இல்லை ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன் தான். எனக்கு வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குது இந்த மூவி. நல்லா இருக்குது. ஃபோனில் இதிலலாம் பார்க்காதீங்க, இதில் வந்து பாருங்கள். நான் தேட்டரில் தான் பார்க்கணும் இந்த மூவியெல்லாம். அப்போ தான் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் நல்லா இருக்கும். நானும் விஜய் ஃபேனு. நான் ஃபஸ்ட் டைம் எஸ்கே இது தலது பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபைட்டிங் சீன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பேக் ரோல் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்மையாக சூப்பர். ஒன்றும் ஃபைட்லாம் ஒரு காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏகே மாசாக பண்ணியிருந்தாப்புல ஒரு டைம் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏகே மட்டும்தான் படத்தில், வேறு எதுவும் கிடையாது. தலைக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். தலை மாஸ் அல்டிமேட் சார். அது ஃபஸ்ட்டு படமே மங்காத்தா தான் பார்த்தேன். இல்லை ஃபஸ்ட்டு படமே மங்காத்தா தான் குழந்தையா இருக்கும்போது. ஆக்சுவலி ஆதிக் ரவி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபேன் பாய் சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு. பத்தாவதுக்குன்னு அர்ஜுன் தாஸ் வில்லனிசம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆமாம், நான் பழைய படம்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது பழைய படத்தில் இந்த பில்லா மங்கமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய அஜித் அப்படியே பார்க்குற மாதிரி. எல்லோரும் சொல்லி பார்ப்போம், ஆனால் இப்போ நேரில் நம்ம வந்து பழைய அஜித் எப்படி இருப்பார் நம்ம யோசிச்சு நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு க்ரூஸ் ஷிப்பில் ஒரு சாங்கு செம்ம சீன் நல்லா இருந்துச்சு. ஓஜி தலையை பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணா. அது செம்மையாக இருந்துச்சு. தலை ஆக்டிங் தான். ஓஜி தலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. தீனா படம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன், அந்த படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ சிவகார்த்திகேயன் பிடிக்கும். ஆனால் அஜித் வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி இப்போ நான் ஃப்யூச்சரில் கூட டேரக்டர் ஆகிட்டுனா எஸ்கே வச்சு எப்படி படம் பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கணும். அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆதிக்க ரவிச்சந்திரனும் ரவீந்திரனும் அவங்க ஃபேன் பாய் மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ ஒன்றே சொல்லிக்கிறேன். எஸ்கேண்ணா லவ் யூண்ணா. தலை லவ் யூ தலை. ப்ரோ தாலா தான் ப்ரோ. ஒன் மேன் ஷோ ப்ரோ. படம் ஃபுல்லாக படமே ஏகே ஃபேன்ஸுக்காக தான். படமே ஏகே ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் ப்ரோ. அப்படி இருக்குது படம். லாஜிக்லாம் பார்த்தா சத்தியமாக பார்க்க முடியாது. லாஜிக்லாம் ஃபன்னாக பார்க்கலாம் படம். இல்லை நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேனு. ஆனால் நானே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னையே அறியாமல் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே கத்தணும் அந்த ஃபீல் வந்துச்சு. பயங்கர வைபாக இருக்குது படம். தளபதி ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லா ஆடியன்ஸும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமான படம். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்குறேன் நான். வேறு லெவல். பார்க்கலாம். எனக்கு டைம் இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து கிடைக்கிற டைமில் தான் பார்க்க முடியும். மேபி இன்னொரு டைம் வந்தால் வருவேன் கண்டிப்பாக. எதனால் வருவீங்கன்னு கேட்குறீங்களா? எக்ஸைட்மெண்ட்டு தலையை இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்தேன் நான்.
அதுலேயே வந்து பயங்கரமாக இருந்தது. தேட்டரே பிளாஸ்ட்டு வேறு லெவலு. இப்போது செகண்ட் டைம் வந்தது ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. சரி ஓகே இன்னொரு டைம் கூப்பிட்டு போகலான்னு அவங்களும் என்ஜாய்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. பட் அவங்களாம் ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எங்கள் மேமும் தலை ஃபேன் தான், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. மேபி தேர்ட் டைம் வருவேன் கண்டிப்பாக. நான் வேற லெவல் தலை ஜிபி தான். காட் பிளஸ் படம் அல்டிமேட். படம் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. பாருங்க நிறைய அஜித்தை பார்த்த மாதிரி இருக்குது. நாங்கள் நிறைய அஜித் தாங்க இருக்காங்க உண்மையாலே. அப்படியே அந்த பழைய அஜித்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. விண்டேஜ் அஜித் தான், ஃபுல்லாக விண்டேஜ். பார்க்காத ஒரு அஜித் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சீரியஸாக குட் பேட் அக்லி அஜித் தான். நல்லா தான் இருக்குது. ஏய் சொல்கிறேன், இத்தனை வருஷம் பார்க்காத அஜித்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அது என்ன அஜித்? அமர்கலத்துலேருந்து பார்த்தாங்களாப்பா? அதான் பங்காத்தாக்கு முன்னாடி இந்த அஜித் நாங்கள் இப்போ பார்த்தோம் லைவா. செம்மையாக இருந்துச்சு. எது வைப்பாக இருந்துச்சு? ஓடுது கேட்குது. காட் பிளஸ் யூ மாமே அந்த பாட்டு தான். அப்புறம் புலி 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 புலே அவர் போட்டு தாக்கிட்டாருங்க வேற லெவல். அதெல்லாம் எது டிவிலலாம் போட மாட்டீங்களே. எப்படி இருந்து படம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது? எல்லா படமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சில படம் பார்த்துருக்கேன். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கல எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சு. அவரோட லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. தனித்தனியாக பார்க்குறத விட இப்போ எல்லா படமும் சேர்த்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேற சிம்ரன் த்ரிஷா நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் தான் மாஸ். அர்ஜுன் தாஸ் அவர் ரெண்டு கேரக்டர் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே பிடிச்சிருந்தது. சீன் எப்படி இருந்தது? ஒரு சீன் வந்தால் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். ஸோ ஒரு மாசான ஒரு மூவி தான். கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பயம் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் தெரிக்க விட்டார் டைரக்டர். ஏகே ஃபுல் மூவி மாஸ் தான். பயங்கரம் நல்லா இருந்துச்சுண்ணா. மூவிஸ் பழைய ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. எது அந்த தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டாங்க அந்த சாங் நல்லா இருந்துச்சு. வந்திருப்பாங்க. த்ரிஷாவோட கிரீடம் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருக்கு. எல்லாருமே வாட்ச் பண்ண நல்லா இருக்கும்.